தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 35 முதல் 38 மற்றும் 10ஆம் அதிகாரம் 1 பிறகு 6 முதல் 8 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 36ஆம் வாக்கியம். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர் மேல் பரிவு கொண்டார். தெய்வம் நம்மளை கண்டு கொண்டு தான் இருக்கின்றார். நாம் எந்த நிலையில் இருக்கின்றோமோ, எந்த சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்பதையெல்லாம் இறைவன் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார். ஆலயத்துக்கு நாம் கடந்து வருகிறோம், திருப்பலி நாம் காண்கின்றோம், நம் பக்தி முயற்சியில் மேற்கொள்கின்றோம், தியான மையத்தில் கடந்து வருகின்றோம், நாம் பங்கெடுக்கின்றோம், பலவிதமான காரியங்களில் ஈடுபடுகின்றோம். அப்போ இறை சன்னதியில் நாம் கடந்து வருகின்ற பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கு, நாம் எந்த மனநிலையோடு வருகிறோம் என்பதையெல்லாம் தெய்வம் கண்டு கொண்டிருக்கின்றார். கண்ட தெய்வம் நம்மேல் பரிவு கொள்கின்றார். ஐயோ, இந்த மகன் இப்படி வாழ்கின்றானே, இந்த மகள் இப்படி வாழ்கின்றார்களே, இவள் இப்படி பாவத்துக்கு இருக்கிறார்களே, இவன் இப்படி நல்ல காரியங்கள் செய்கிறார்களே, இயலாமல் இருக்கின்றானே, பல தடையோடு இருக்கின்றானே, பல வேதனையோடு இருக்கின்றானே, பல நோயோடு இருக்கின்றானே, இறைவன் எல்லாம் அறிந்த தெய்வம் நம்மை வழிநடத்துவதற்காகவே அவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இறை சன்னதியில் வருகிற பொழுது, இது ஆண்டவரே என்னை நீ காணவில்லையா, என் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியவில்லையா என்ற கேள்வி தேவையில்லை. காரணம், தெய்வம் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றார். இறைவன் ஒரு நாள் எந்த சூழலிலும் நம்மை விட்டு போனதில்லை. நாம் எந்த நெல் இருக்கிறோமோ அதை கண்டு நம்மேல் பரிவு கொண்டு அதன் மேல் இரக்கத்தை பொழிகிற தெய்வம் தான் நம் தெய்வம். அந்த இறை சன்னதியில் நன்றி சொல்வோம். தெய்வமே, என்னை அறிகின்ற தெய்வமே, நீர் என் கூட இருக்கிற சமயத்தில் நான் இனி ஒருபோதும் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு நீ போதும் ஆண்டு எடுத்துக்கொண்டு முழுமையாக ஒப்பு கொடுத்து கொண்டு நாம் அன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நான் என் பெருமூச்செல்லாம் அறிகிற நீர், என்னுடைய துக்கங்கள் துயரங்கள் அனைத்தும் அறிகின்ற நீர், இதோ என் வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் முன்பே அனைத்தையும் அறிகின்ற தெய்வம் நீர். இதோ என்னை முழுமையாக நான் தருகின்றேன், ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.